பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூமியில கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டாருங்க. எதுக்கு தெரிந்து கொண்டா தெரியுமாங்க? வாசிப்போம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமாங்க, ஆண்டவர் நம்மள ரெண்டுக்கோ இல்ல லீஸுக்கோ தெரிந்து கொள்ளங்க. சொந்தமா இருக்கும்படி, சுதந்திரமா இருக்கும்படி, சந்தோஷமா இருக்கும்படி தெரிந்து கொண்டாராங்க. இப்படி இந்த வேத வாக்கியம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதப்பட்டதுங்க. அப்படி ரொம்ப சுதந்திரமா இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்க எங்க எப்படி இருந்தாங்க தெரியுமாங்க? எகிப்து தேசத்துல பார்வோனுடைய ஆளுகை கீழே அடிமைகளா இருந்தாங்களாங்க. சொல்ல போனா அவங்களோட வாழ்க்கையை அவங்க கசப்பாய் நின்னாங்களா. அந்த அளவுக்கு பார்வோன் அவங்களுக்கு அவ்வளவு கொடுமையான வேலைகளையும் கஷ்டத்தையும் கொடுத்தானாங்க. இன்னும் சொல்ல போனா இஸ்ரவேலோட வம்சத்தையே அழிக்க முற்பட்டானாங்க இந்த பார்வோன். இவ்வளவு கஷ்டத்தையும் கொடுமையும் கொடுத்த பார்வோனுக்காக இஸ்ரவேல் ஜனங்க தன்னுடைய சொந்த கைகளால பண்டகசாலை பட்டணங்களாகிய பித்தோம், ராமேஸ் போன்ற பட்டணங்களை பார்வோனுக்காக கட்டிட்டு இருந்தாங்களாங்க. இவ்வளவு அடிமைப்பட்ட நேரத்துலதான் ஆண்டவர் ஒரு விஷயத்தை நினைவு விட்டுறாரு. நீங்க அடிமைப்படுறதுக்காக தெரிந்து கொள்ள, நீங்க ஆளுகை செய்யறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டுச்சானங்க. அதுக்காக கர்த்தர் சில வார்த்தைகளை கொடுக்குறாரு. வாசிப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க 10-11 வாசித்து பாத்தீங்கன்னா, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்க துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் போது. இந்த வசனம் சொல்லுது, உன்னை அழிக்கிற சத்துருக்கு நீ இவ்வளோ வேலை செய்து இவ்வளோ திருப்திப்பட்டு ஓடுறியே, ஆனா உன்னை நேசிக்கிற நான் உனக்காக நீ கட்டாத பட்டணத்தையும், நீ யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வசதியான வீடுகளையும் தோப்புலையும் நான் உனக்கு தரேன், என்ன மாத்திரம் மறந்துடாது அப்படின்னு சொல்லி வேதத்துல ஆண்டவர் சொல்றாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க மனுஷனாகிய பார்வோனை பிரியப்படுத்தணும்னு நினைச்சாங்க. ஆனா கடைசி வரைக்கும் பார்வோனை பிரியவே படுத்த முடியலங்க. ஆமாங்க, மனுஷனை கடைசி வரைக்கும் நம்ம பிரியப்படுத்த முடியாது. ஆனா இதே அடிமைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அளவுக்கு அதிகமா ஆண்டவர் நேசிச்சாங்களாங்க. ஆனா கொஞ்சம் கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த அன்பை புரிஞ்சிக்கவே இல்லையாங்க. இன்னைக்கு நாமளும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளாம அவருடைய அன்பை இன்னும் தாமதிச்சு அசட்டை பண்ணிட்டு இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் கரெக்டான இடமா, நாம செய்யற வேலை கரெக்டான வேலையா, உண்மையாலுமே நம்ம சிருஷ்டிகளை தான் தேடுறோமா இல்ல சிருஷ்டிகளை நோக்கி ஓடிட்டு இருக்குமான்னு கொஞ்சம் கவனமா சிந்திச்சு பார்த்து செயல்படுவாங்க. மீண்டும் இரக்கத்தின் குரல் ஒலிக்கும் வரை ஆண்டவரோட இணைந்துங்கள் நண்பர்களே. Have a blessed day. Thank you friends.